ஸோ வெல்கம் பேக் டு ஃபீல்டு பஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து த லாஸஸ் ஐ ஃபேஸ்ட். ஓகே, ஸோ இந்த ஒரு சின்ன டைரியில் தான் வந்து நான் வந்து என்னோடய ப்ராஃபிட் அண்ட் லாஸஸை எழுதி வைப்பேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து அதாவது இண்டிவிஜுவலாக நான் பண்ண ஆரம்பித்த டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8/3/2025. ஓகே, ஸோ 8/3. ஓகே, இந்த வருஷம் 3ஆம் மாதத்துலேருந்து நான் வந்து பண்ண ஆரம்பித்தேன். ஓகே, ஸோ அன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு வந்து எனக்கு லாஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1520 ரூபா எனக்கு வந்து லாஸ். ஓகேவா? ஸோ ரெண்டாவது நாள் 9/3/2025 அன்றைக்கி எனக்கு எவ்வளோ லாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 281 ரூபா. ஓகே, ஸோ அடுத்தது 12/3. ஓகே, 3ஆம் மாதம் 12 எனக்கு வந்து ப்ராஃபிட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 266. ஓகே, ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து லாஸ் இனிமேல் அப்படியே வரிசையாக பார்த்துருவோம். டேட்டு வேணால் ஒன்லி லாஸ் அண்ட் ப்ராஃபிட்டை மட்டும் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் நாளே எனக்கு வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1500 வந்து லாஸ். ஓகே, ரெண்டாவது நாள் வந்து 281 ரூபா லாஸ். மூணாவது நாள் வந்து வெறும் 226 ரூபா கெயின். நாலாவது நாள் வந்து 800 ரூபா எனக்கு கெயின். ஓகே, ஸோ அஞ்சாவது நாள் வந்து 2300 ரூபா எனக்கு கெயின். ஆறாவது நாள் வந்து நான் பண்ணலை, நாட் ட்ரேடு நான் போட்டிருக்கேன், ட்ரேட் பண்ணலை. ஓகே, ஸோ ஏழாவது நாள் வந்து எனக்கு 1700 ரூபா ப்ராஃபிட். ஓகே, ஸோ எட்டாவது நாள் வந்து எனக்கு வந்து 560 ரூபா லாஸ். ஓகே, ஸோ இப்படியே வந்துட்டு இருந்துச்சு. ஸோ என்னோடய ப்ராஃபிட்லாம் பார்த்திங்கன்னா வந்து கம்மியாக இருக்கும், லாஸ்லாம் வந்து அதிகமாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் வந்துச்சு. சில இடத்துல ப்ராஃபிட்டும் அதிகமாக இருக்கும். இப்போ வந்து இதிலே சொல்லியிருந்தேனே 2300, 800, 1700. ஸோ அப்படி சொல்லிட்டு வந்து என்னோடய ப்ராஃபிட் சில இடங்கள் அதிகமாக இருந்துச்சு. இப்படியே போயிட்டு இருந்த டயத்தில் எனக்கு பார்த்திங்கன்னா கரெக்டாக 29ஆம் தேதி ஒரு தடவை என்ன ஆயிடுச்சுன்னு அப்படின்னு பார்த்திங்கன்னா 9000 ரூபா லாஸ். அதாவது நான் சேர்த்து வச்சுருந்த இந்த எல்லா கெயினும் வந்து லாஸாக போயிடுச்சு. ஓகே, சேர்த்து வச்சுருந்த எல்லா கெயினுமே வந்து அன்றைக்கி லாஸாக போயிடுச்சு. கிட்டத்தட்ட எனக்கு 9000 ஒரே நாளில் லாஸ். ஓகே, அதுதான் நான் ஃபேஸ் பண்ண மிகப்பெரிய லாஸ் இன்னைய நாள் வரைக்கும். ஓகே, ஸோ அதே மாதிரி அதுக்கப்புறம் வெறும் 1000, 2000 அப்படிங்கிற ப்ராஃபிட் வந்துச்சு. அதுக்கப்புறம் 4000 லாஸ் எனக்கு. ஓகே, அப்புறம் மறுபடியும் 200, 1500 ஒரு தடவை லாஸ் ஆனிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எனக்கு வந்து லாஸ் அதிகமாகிடுச்சு. டோட்டலாக பார்த்திங்கன்னா அந்த மாதத்துக்கு வந்து எனக்கு வந்து லாஸ் தான் அதிகமாக இருந்துச்சு. ஓகேவா? ஸோ அந்த 9000 லாஸ் எப்படி அப்படிங்கிறது இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? அது வந்து ஒரு எக்ஸ்பைரி டே, வியாழக்கிழமை ஒரு எக்ஸ்பைரி டேயில் வந்து நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு தப்பான என்ட்ரி கொடுத்துட்டேன். ஸோ ஒரு தப்பான என்ட்ரி கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு 2000 ரூபா லாஸில் வந்துச்சு. ஓகேவா? ஃபஸ்ட்டு ஒரு 1000 ரூபா லாஸில் வந்துச்சு. சரி, இன்னும் கொஞ்சம் நாள் வெயிட் பண்ணணும், கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம். அது கால் ஆப்ஷன் எடுத்தனா புட் ஆப்ஷன் எடுத்தனாங்கிறது எனக்கு தெரியல. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணேன். 1500 ஆனிச்சு. அப்போயே நான் வெளியில் வந்திருக்கணும், நான் வரல. ஓகே, ஸோ அன்றைக்கி நான் கொஞ்சம், அன்றைக்கின்னு இல்லை, லாஸ் ஆக ஆரம்பித்தாலே நம்ம கொஞ்சம் தடுமாறிடுவோம். நாளாக தான் அது வந்து நமக்கு கொஞ்சம் பழக்கத்தில் வரும். ஸோ அப்புறம் 2000 ஆனிச்சு, அப்புறம் 2500 ஆனிச்சு. இல்லை, ட்ரேடு வந்து திரும்பிடும், எக்ஸ்பைரி டே இன்றைக்கி எப்படியாவது ரிவர்சல் ஆயிரும். இப்போ நான் எக்ஸாம்பிள் ஒரு கால் ஆப்ஷன் எடுத்திருக்கேன்னு வச்சுக்கலாம். எப்படி இருந்தாலும் அது புட்டில் போயிட்டுருக்கு, அதனால தானே எனக்கு வந்து லாஸ் ஆகிட்டுருக்கு. எப்படி இருந்தாலும் மறுபடியும் காலுக்கு வந்துடும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து ஒட்டிருச்சு. ஆனால் அப்போவே தெரியும் நம்ம பெரிய தப்பு பண்ணுறோம் அப்படின்னு தெரியும். பட் இருந்தாலும் அந்த பணத்தை வந்து நம்ம வெளியில் வந்துட்டோம் அப்படின்னா கன்ஃபார்ம் 4000 லாஸ் ஆயிரும். இல்லை எப்படியாவது ஒரு 3000 வந்துட்டோம், அதுக்கப்புறம் நம்ம வந்து வெளியில் வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எண்ணம் இப்படியே போக ஒரு கட்டத்தில் என்ன ஆச்சுன்னா, இதை பார்த்துட்ருக்கேன், என்னால் முடியல. சரி, மதியானம் ஒரு 2 மணி வரைக்கும் அப்படியே விட்டுருவோன்னு சொல்லிட்டு செல்லை விட்டுட்டேன். ஓகே, செல்லை வச்சுட்டேன், லேப்டாப்பை ஆஃப் பண்ணி போட்டேன். செல்லில் தான் பார்த்துக்கலாமே, செல்லையும் வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு கடைக்கு போகிறது வரதுங்கிறது எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கரெக்டாக ஒரு 12 மணி 1 மணிக்கு வந்து பார்க்கும்போது 6000 ரூபா லாஸ். ஓகே, ஸோ நான் அப்படியே டைம் ஆக கடைசியில் 9000 எனக்கு லாஸ் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ நான் இன்னும் ஒரே ஒரு ஸ்ட்ரைக்கில் வந்து அவன் வந்து லாஸ் ஆக்கிட மாட்டாங்க, நம்ம கண்ணுக்கு முன்னாடியே தெரியும்.
ஓகே, நான் அடிக்கும் போது நீ திருப்பி அடிக்க மாட்டேனே அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம பிரெயின் வந்து ஃப்ரீஸ் ஆகிடும். ஓகேவா? ஸோ நான் அன்றைக்கி வந்து அந்த மந்த்து வந்து நான் இண்டிவிஜுவலாக பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கு முன்னாடி எனக்கு வந்து ஒருத்தவங்க கைடன்ஸ் கொடுத்துட்ருந்தாங்க. ஓகே, கால்ஸ் கொடுக்கல, கைடன்ஸ் கொடுத்துட்ருந்தாங்க. அந்த மந்த் வந்து நான் இண்டிவிஜுவலாக பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நான் பண்ண ஒரு மிகப்பெரிய மிஸ்டேக்கு. அதை நினச்சதுக்கப்புறம் ரொம்ப வருத்தப்பட்டேன். ஓகே, ஒரு 9,000 ஒரே நாள் லாஸ் பண்ணிட்டோமே, இது வந்து எவ்வளோ பெரிய அமௌண்ட்டு. ஓகே, நான் பண்ணியிருக்குது நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஓகே நம்ம பண்ணியிருக்கிறது ஒரு பெரிய அமௌண்ட் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். ஸோ அதுக்கப்புறம் தான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்டெல்லாம் விசாரிக்கும் போது அவங்களோட லாஸ்லாம் பெரிய பெரிய லாஸ். அது எனக்கு முன்னாடியே தெரியும், பட் அதை நான் ஃபீல் பண்ணது கிடையாது. ஸோ அவங்க வந்து 1 lakh 2 lakh 3 lakh அப்படின்னு சொல்லிட்டு லாஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, அவங்கள பார்த்து நான் கொஞ்சம் பயந்துட்டேன். ஸோ ஓகேவா, அதே போல் நீங்களும் லாஸ் ஆகி தான் கற்றுக்கணும்னு கிடையாது. நீங்கள் என்னையை பார்த்து இப்போ என்னோடய ஃபாலோவர்ஸ் என்கிட்ட வந்து ஒரு 10 பேரோ 15 பேரோ பார்த்துட்ருக்கீங்கள்ல, ஸோ அவங்க வந்து இந்த 9,000 லாஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா, எதுவுமே லாஸே ஆகக்கூடாது. லாஸ் இஸ் த பார்ட் ஆஃப் கேம் தான் அந்த கேமில். பட் வந்து நமக்கு வந்து ஒரு 1000 500 ஒரு நாளைக்கு அவ்வளோ தான் லாஸ் வச்சுருக்கணும். டக்குன்னு நம்ம வெளியில் வந்துடணும். ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 1500 எப்படி கெயின் பண்ணேன் அப்படிங்கிற விஷயத்த நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கலாமா? நம்ம வந்து இன்றைக்கி சார்ட்டுக்கு வந்துட்டோம். ஓகே, ஸோ இன்றைக்கி வந்து 26 ஜூன் 2025. இந்த 1 மினிட்டில் இன்றைக்கி வந்து நிஃப்டி 50 எப்படி போணுச்சு, நான் எந்த இடத்துல வந்து இந்த 1000 ப்ராஃபிட் பண்ணேன் அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகேவா, கிளியராக பார்த்துக்குங்க. ஸோ ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து 9:15 உருவானுச்சு. எப்பொழுதுமே உருவான மாதிரி உருவானுச்சு. அதோட டாப், ஓகே, அதை ரெசிஸ்டன்ட் லைன், சீலிங் அப்படின்னு எப்படி வேணாலும் சொல்லலாம். நம்ம டாப்புன்னு வச்சுக்கோம். அதோட டாப்பில் ஒரு லைனை போட்டுக்கிட்டேன். அதே போல் அதோட பாட்டத்தில் ஒரு லைனை போட்டுக்கிட்டேன். ஓகேவா, இந்த பாட்டம் லைன் வந்து எஸ்டர்டே கேண்டிலோட ஹையில் இருந்துச்சு. ஓகேவா, ஸோ கோஇன்சிடென்ட். ஓகேவா, ஓகே ரைட், எனிஹவ் போட்டுக்கிட்டேன். ரெண்டுத்தையும் போட்டோன்னே பாருங்கள், இது வந்து ரெசிஸ்டண்ட்டை பிரேக் பண்ணிச்சு. பிரேக் பண்ண உடனே நான் எடுக்கலை. ஓகேவா, பிரேக் பண்ண உடனே இந்த பாருங்கள் வேல்யூம் பார்த்தேன். ஓகே, வேல்யூமும் ஓரளவு சப்போர்ட் பண்ணிச்சு, ஓரளவு. ஓகேவா, நான் ரெடி ஆகிட்டு இந்த இடத்துல நான் விட்டுட்டேன். ஏன்னா இந்த இடம்லாம் கன்ஃபர்மேஷன் கிடையாது உங்களுக்கு, எதை நோக்கி இது மேலே போகுது, எப்போ வேணாலும் கீழே இறங்கலாம். ஸோ இது கீழே இறங்குனுச்சு, நினச்ச மாதிரியே இறங்குனுச்சு, மறுபடியும் மேலே ஏறுனுச்சு. ஸோ இந்த இடம் எனக்கு வந்து ஒரு என்ட்ரி, அதாவது வந்து என்ட்ரியில் ஒரு கணக்கில் வச்சுக்க வேண்டிய பாயிண்ட். அடுத்த தடவை இந்த புட் ஆப்ஷனுக்கு கீழே இறங்காமல் பார்த்துக்கணும். அதே மாதிரி மார்க்கெட் போகணும். ஸோ அதே மாதிரி அடுத்தது டாப்பில் போணுச்சு, இந்த இடத்துல மறுபடியும் இறங்குனுச்சு. ஸோ 2 இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு சின்ன சிக்னல் கொடுக்குது. ஓகேவா, வந்து டச் பண்ணல. ஓகேவா, ஸோ நான் விட்டுட்டேன். மறுபடியும் இந்த வரைக்கும் நான் விட்டுட்டேன். கன்ஃபர்மேஷன் நான் எதுவுமே எடுக்கலை, விட்டுட்டேன். மறுபடியும் மார்க்கெட் ஒரு நல்ல டவுன்ஃபால் கொடுத்துச்சு. ஓகேவா, ஸோ டவுன்ஃபால் கொடுத்துட்டு இந்த இடத்துல ஒரு ரிஜெக்ஷன் எடுக்குது பாருங்கள். ஸோ இது வந்து ஒரு ஸ்பின்னிங் டேப். இதை பார்த்துக்குங்க. இந்த ஸ்பின்னிங் டேப் வந்தாலே மார்க்கெட் வந்து முன்னாடி மார்க்கெட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக மார்க்கெட் போகுதுன்னு அப்படின்னு ஒரு சின்ன சிக்னல். ஓகேவா, அந்த ஸ்பின்னிங் டேப் ப்ளஸ் எங்கே வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் போட்ட இந்த கேண்டிலுக்கும் தாண்டலை. ஸோ இந்த கேண்டிலை நான் ஒரு கணக்கில் வச்சுருந்தேன். அதே மாதிரி இந்த கேண்டில் இது தாண்டலை. ஸோ மேலே எடுத்துச்சு. ஸோ நான் டக்குன்னு இந்த இடத்துல ஒரு பை எடுத்துட்டேன். ஓகே, ஒன்ஸ் இந்த பை போயிட்டு அடுத்த டவுன் வந்துச்சுன்னா இந்த இடம் வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன். ஓகே, இந்த ஸ்பின்னிங் டேப் வந்து ஓகேங்களா, ஓகே சாரி, இது வந்து டோஜி கூட இருக்கலாம். எஸ், இது டோஜி, சாரி. ஓகே, ஸோ இந்த டோஜி வந்துட்டு நெக்ஸ்ட்டு இந்த இடத்துலையும் ஒரு புட் ஆப்ஷன் கீழே இறங்குனுச்சுன்னா நான் இந்த இடம் இருக்குது பாருங்கள், இந்த இடம் வரைக்கும் வெயிட் பண்ணுவேன். இந்த இடத்தையும் தாண்டி புட் ஆப்ஷன் கீழே இறங்குனுச்சுன்னா நான் உடனே என்ன பண்ணிடுவேன், செல் பண்ணிடுவேன். ஓகே, லாஸ் ஆனாலும் பரவாயில்லன்னு செல் பண்ணிடுவேன். என்ன எனக்கு கம்மியாக வந்து ஒரு 500 600 லாஸ் ஆக போகுது. ஓகே, ஸோ இந்த இடத்துல நான் எதிர்பார்த்த மாதிரி டக்குன்னு மார்க்கெட் ஏறுனுச்சு. ஸோ நான் வெயிட் பண்ணிக்கிட்டேன். மறுபடியும் புட் ஆப்ஷன் வருது. இப்போது இந்த கேண்டில் வந்து இதை தாண்டிச்சுன்னா நான் வந்து வெளியில் வந்துடுவேன். ஸ்டாப் லாஸ் வச்சு வெளில வந்துடுவேன். ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு கேண்டிலுக்கும் மேலே அப்படியே வச்சு நான் இந்த இடத்த பாயிண்ட்டை பிடிச்சேன். ஸோ இந்த பாயிண்ட் வந்தோடனே எனக்கு வந்து 1500 கிடச்சிருச்சு. நான் எக்ஸிட் ஆகிட்டேன். ஓகேவா, ஸோ அதுக்கப்புறம் ஃபுல்லாக மார்க்கெட் வந்து வாட்ச் பண்ணுற ஒரு ஸ்டேஜ் தான். ஃபுல்லாக மார்க்கெட்டை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகே, ஸோ மார்க்கெட்டை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அடுத்ததாக எனக்கு ஒரு பெஸ்ட் என்ட்ரி எந்த இடத்துல வந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த இடத்துல வந்துச்சு. ஸோ இந்த இடத்துல ஒன்லி மார்க்கெட் வாட்ச் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா நமக்கு வந்து ப்ராஃபிட் வந்து ஒரு 1500 இருக்கிறதுனால ஒன்லி மார்க்கெட் வாட்சிங் மட்டும் பண்ணிகிட்டே இருந்தேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு என்ட்ரி கொடுக்கறதுக்கு ஒரு மைண்ட் செட் வேணும்.
ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் உங்களோட பிஎன்எல்ல வந்து ப்ராஃபிட்டில் இருக்கும் போது நீங்கள் மறுபடியும் ஒரு என்ட்ரி கொடுத்தீங்கன்னா அது ஒன்ஸ் ராங்காக போயிடுச்சுன்னா அந்த ப்ராஃபிட் ரிவர்ஸ் ஆயிடும். ஓகேவா? ஸோ ரிவர்ஸ் ஆகிறதுனால உங்களுக்கு வந்து என்னடா ப்ராஃபிட்டை பார்த்துட்டு நம்ம அதை எடுக்க முடியாமல் போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடும். அதனால் செகண்ட் என்ட்ரி கொடுக்கறதுக்குன்னு ஒரு மெச்சூரிட்டி வேணும். ஓகேவா? அது திட்டத்தட்ட 3 மந்த் பண்ணிட்டு எனக்கே இன்னும் அந்த விஷயம் வரல, செகண்ட் என்ட்ரி கொடுக்கறதுக்கான ஒரு எண்ணம் வரல. ஆனால் நம்ம கண்டுபிடிச்சிடும் இந்த இடத்துல மறுபடியும் கொடுத்தா கரெக்டாக வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நானே அது இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேவா? ஸோ ஒரு என்ட்ரி, ஒரு நாளைக்கு ஒரு என்ட்ரிங்கிறத திட்ட நான் தனியாக பண்ண ஆரம்பித்தது ஒரு 3 மாதம் ஆயிடுச்சு. இன்னைய வரைக்கும் நான் ஒரு என்ட்ரி தான் கொடுத்துட்ருக்கேன். இந்த 2 என்ட்ரி 3 என்ட்ரி கொடுத்தது எல்லாமே ரிவெஞ்ச் ட்ரேடு. ஓகே, ஒரு வேளை நான் எதுவும் லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு 500 600 லாஸ் பண்ணிட்டோமே, இதை எப்படியாவது ரெக்கவர் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பேர் தான் ரிவெஞ்ச் ட்ரேடு. ஓகே, ஸோ அந்த ரிவெஞ்ச் ட்ரேடில் தான் வந்து அந்த என்ட்ரி கொடுக்கறது நம்மளோட எண்ணங்கள் வந்து மாறிடும். ஓகே, ஸோ 500 உருவி விட்டது வந்து 1000 போயிடும். அதனால் ஸோ மார்க்கெட்டை வந்து நீங்கள் வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகேவா? உங்களுக்கு நான் சொல்ல வர்றது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் ஒரு 9:15லேருந்து நீங்கள் வந்து 3:30 வரைக்கும் மார்க்கெட்டை வாட்ச் பண்ணணும். ஓகே, இடையில சாப்பாட்டுக்கு வேணாலும் டைம் எடுத்துங்க. கண்டினியூஸாக மார்க்கெட்டை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இடையில கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துங்க, அது ஓகே. கண்டினியூஸாக வாட்ச் பண்ணி ஸ்க்ரீனிங் பார்த்துட்டு இருக்க முடியாது, மார்க்கெட் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நான் ஒரு 1 மந்த் பார்த்தீங்கன்னா வந்து மார்க்கெட்டில் கையே வைக்காமல் மார்க்கெட்டை வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன். இந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்ன்ஸ்லாம் எப்படி அதெல்லாம் போக 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 நீங்கள் கற்றுக்கலாம். ஓகேவா? ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ கிரிப்டோ கரன்சி, ஃபாரெக்ஸு, ஓகே, இந்த மாதிரி விஷயங்கள் இதிலே ட்ரேடிங்லேயே வந்து ஸ்விங் ட்ரேட் இருக்குது. ஓகே, கமோடிட்டி இருக்குது. இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் அதுக்கெல்லாம் வந்து ப்ராசஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக போகணும், வர மாதிரி இருக்கும். ஸோ நம்மளோட விஷயத்தில் இந்த இன்ட்ராடே சிங்கிள் டே இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி ஏதாவது ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த விஷயம் இதான் லாட்டாக நம்ம எடுக்க போகிறோம். இப்போ நிஃப்டி 50 இது பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே வந்து ஒரு 75 விஷயம் இருக்கும், அது ஒரு லாட். ஓகே, அதே போல் சென்செக்ஸ் வந்து ஒரு 20 இருக்கும், அது வந்து ஒரு லாட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குரூப்பாக இருக்கிற விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் டக்குன்னு கான்செப்ட்குள்ளே வந்துடலாம். கான்செப்ட்குள்ளே வந்துட்டு அதுக்கப்புறம் சைக்காலஜிக்கல் ரீதியாக நீங்கள் வந்து உங்களை டியூன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? சைக்காலஜிக்கல் ரீதியாக உங்களை டியூன் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஈவன் தோ நீங்கள் ப்ராஃபிட் எடுக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறம் கூட வாழைப்பழ சோம்பேறி ஆயிடுவீங்க. ஓகேவா? அந்த அளவுக்கு வந்து சோம்பேறித்தனம் வந்து உங்களுக்கு பிடிச்சிரும். ஏன்னா ஒரு ப்ராஃபிட் ரெகுலராக பண்ணதுக்கப்புறம் உங்களால் நம்மளோட ஒரு மிடில் கிளாஸ் மைண்ட் செட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பணத்தை வந்து ஃப்ரீயாக பார்த்ததுக்கப்புறம் அன்றைக்கி டே ஃபினிஷ் ஆயிரும். ஓகே, ஒரு 1500 எடுத்துட்டோம், 2000 எடுத்திருக்கேன். ஓகேங்களா? 2000 எடுக்கும்போது அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஓகே, இனிமேல் ஒரு துளி வேலை கூட நான் பார்க்க மாட்டேன் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்லாம் வந்துடும். ஓகேவா? பட் ஆனால் வந்து என்ன சொல்கிறது, அதெல்லாம் அதான், அது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கம்மி பண்ணிக்கிட்டே வரணும். ஒரு ப்ராஃபிட் வரும், ஒரு 900 கிட்ட உங்களுக்கு ப்ராஃபிட் வரும். அப்போ நீங்கள் என்ன ஆகுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரவுண்டாக ஒரு 1000 வந்துட்டோம், ப்ரோக்கரேஜ் ஒரு 100 கொடுத்துப்போம் அப்படிங்கிற இந்த எண்ணங்கள்லாம் வரும். அதெல்லாம் நீங்கள் போக போக நீங்கள் மார்க்கெட்டில் உட்கார ஒரு மாதம் உட்காந்து மார்க்கெட்டில் உட்காந்து அதுக்கப்புறம் வந்து ஒரு மாதம் கழித்து அடுத்த மாதம் வந்து நீங்கள் வந்து ஒரு லோ ப்ரைஸ் ஒரு 8 ரூபா ஒரு 1500 வாங்கலாம், ஷேர் வாங்கலாம். ஒரு ப்ரீமியம் வாங்கலாம். இப்போ ஷேர்னு சொல்ல ஒரு ப்ரீமியம் வாங்கலாம். ஒரு 1500 நீங்கள் ஒரு ப்ரீமியம் வாங்கலாம். அது எந்த டேட்லாம் நான் சொல்கிறேன். ஈவன் தோ நீங்கள் வந்து உங்களோட இன்றைக்கி என்ன எக்ஸ்பைரி டேட் தானே, ஆமாம், இன்றைக்கி கூட நீங்கள் வாங்கலாம். ஒரு ஃப்ளக்சுவேஷன் இருக்கும். ஓகே, ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் வாங்கி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஒவ்வொரு விஷயமும் சைக்காலஜிக்கலாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஓகேவா? இன்னும் உங்களுக்கு என்னென்ன பேசிக்ஸில் என்னென்ன டவுட் இருக்குது, ஓகேவா? ஏதாவது டவுட் இருக்குது, எனக்கு வந்து பேசிக்ஸில் டவுட் இருக்குது, நீங்கள் சொல்கிறது வந்து இன்னும் வந்து எனக்கு புரியல. ஏன்னா நம்மளுக்கு பிகினர்ஸ் லெவல்ஸ்க்கு தான் நம்ம எடுத்துகிட்ருக்கோம். ஓகேவா? இன்னும் எனக்கு டவுட் இருக்குது, இந்த மாதிரி டவுட்லாம் இருக்கும்போது என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பர் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ நீங்கள் டேரெக்டாக என்னை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் என்கிட்ட ஃபோனில் பேசுங்க. என்கிட்ட இந்த மாதிரி எனக்கு இந்த இடத்துல டவுட் இருக்குது, இந்த ஆப் எனக்கு ஏற்று தரல, இது எப்படி எடுக்கலாம் அப்படி அப்படின்னு. ஆனால் ஃபைனலாக நான் ஒன்று சொல்கிறேன், முழு நேர வேலையாக இதை பார்த்தா மட்டும்தான் நம்மளால் இதில் வந்து கண்டினியூஸாக ப்ராஃபிட் பண்ண முடியும். ஓகே, இது வந்து நான் வந்து உணர்ந்து சொல்கிறது. ஓகேவா? முழு நேர வேலையாக தான் இதை பார்க்கணும். நீங்கள் பார்ட் டைமாக இதை பார்க்குறீங்க அப்படிங்கும்போது அந்த ஆட்டம் வேற ஆட்டம், சிலம்பாட்டம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆட்டம் வேற ஆட்டம். அதுக்குன்னு ஒரு செட்டன் மெத்தட்ஸ் இருக்குது.
ஓகே, ஒரு பார்ட் டைமாக நான் இதை பார்க்குறேன் அப்படிங்கும்போது அதுக்குன்னு ஒரு மெத்தட்ஸ் இருக்குது. ஓகேவா? பட் அது வந்து உங்களுக்கு லாஸஸ் வந்து வாய்ப்புகள் வந்து கொஞ்சம் அதிகமாகவே கொடுக்கும். ஓகே, ஸோ முழு நேர வேலையாக நான் இதை பார்க்குறேன், அப்போ யாருக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது வந்து வீட்டில் தற்சமயம் ஒரு விஐபிஸாக இருக்க நம்ம ஆட்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு வந்து இது வந்து கண்டிப்பாக ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவங்களாம் வந்து ஒரு 3000 4000 இருந்தாலும் இதை பண்ணலாம். ஓகே, மாதம் ஃபுல்லாக பண்ண தேவையில்லை. ஓகேவா? அந்த எக்ஸ்பைரி டேட்டில் மட்டும், அதாவது இந்த ஃபண்டு வந்து அதாவது இந்த மார்க்கெட் வந்து முடியும், எல்லாத்தையும் ஜீரோ ஆக்குவாங்கன்னு சொல்லியிருக்கேன் பாருங்கள். கான்ட்ராக்ட் முடியும், உங்களோட ப்ரீமியமுத்துக்கான கான்ட்ராக்ட் முடியும் வியாழக்கிழமை. அந்த வியாழக்கிழமை மட்டும் நீங்கள் வந்து பண்ணலாம். அதை நான் எப்படின்னு சொல்கிறேன். ஓகேவா? நீங்கள் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். எனக்கு நான் ஃபோன் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னை காண்டாக்ட் பண்ணி கேளுங்க. நான் உங்களுக்கு வந்து இண்டிவிஜுவலாக நான் டேரெக்டாகவே உங்களுக்கு சொல்கிறேன். எந்த ஒரு காசு எதுவுமே கிடையாது ஃபோனில் பேசும்போது. ஓகேவா? அப்போ நேரில் வந்து கற்றுக்கும் போது காசு உண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு ஃபோன்லேயே நான் எல்லாத்தையும் ரெக்கவர் பண்ணிடுறேன். ஓகேவா? நேரில் வந்து நீங்கள் என்கிட்ட கற்றுக்கிற அளவுக்கான அந்த சிரமத்தை நான் உங்களுக்கு தரமாட்டேன். ஓகேவா? ஸோ ஃபோன்லேயே உங்களுக்கு எல்லாத்தையுமே சொல்லிடுறேன். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் டெப்த்தாக, அதாவது மார்க்கெட்டுக்குள்ளே இனிமேல் போக ஆரம்பிப்போம். ஓகேவா? இன்ன வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு அவுட்லைன் தான் நான் கொடுத்துக்கிட்டே வந்துட்டுருக்கேன். ஓகேவா? ஒரு அவுட்லைனாக தான் நான் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேன். இன்னும் உங்களுக்கு வந்து ஒரு டெப்த்தான மார்க்கெட்டுக்குள்ளே நான் இன்னும் போகல. ஓகேவா? காலையில் எப்படி 9:30 மணிக்கெல்லாம் என்னென்னத்தை ஓப்பன் பண்ணி வைக்கணும். ஓகே, ட்ரேடிங் வியூ கைட் ஆப்பையும் இதிலே ஓப்பன் பண்ணி வைக்கணும். அடுத்தது கைட் ஆப்பில் 3 மினிட் ஒன்று ஓப்பன் பண்ணி வச்சுக்கணும். ஃபுல் ஸ்க்ரீனில் கொடுத்து ஒரு 1 மினிட் ஒன்று ஓப்பன் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, ஸோ 3 மினிட் ஒன்று தேவை, 1 மினிட் ஒன்று தேவை. ட்ரேடிங் வியூலேயும் 1 மினிட்டில் வச்சு வேல்யூம் செக் பண்ணுறதுக்காண்டி தேவை. ஸோ அந்த கைட் ஆப்பில் வந்து சிபிஆர் லைன் வேணும், மூவிங் ஆவரேஜ் வேணும். இதெல்லாம் ஆட் பண்ணிக்கணும். ரெண்டு இண்டிகேட்டர்ஸ் ஜஸ்ட் ஆட் பண்ணிக்கணும். ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, ஆட் பண்ணிக்கணும். காலையில் 9:30 மணிக்கு, அதாவது 9:15 மார்க்கெட் ஸ்டார்ட் ஆனோன்னு நீங்கள் இப்போ என்ட்ரி கொடுக்கக்கூடாது, பிகினர்ஸ் ஆன நீங்கள். ஓகே, அப்போ வந்து 2 லைன் போட்டுக்கணும், அவ்வளோதான். தாண்டினதுக்கப்புறம் ஒரு கன்ஃபர்மேஷன் வந்ததுக்கப்புறம் என்ட்ரி கொடுக்கணும். லோ ப்ரைஸில் கொடுக்கணும், ஒரு 90 ரூபா ப்ரீமியத்தில் கொடுக்கணும். ஓகே, ஸோ 11 மணி வரைக்கும் எப்படி விளாடணும். அப்புறம் 11க்கு அப்புறம் நீங்கள் ஒரு வேளை ஒரு -5 500 போயிட்டிங்கன்னா அதை எப்படி ரெக்கவர் பண்ணணும் அப்படிங்கிற ஒவ்வொரு விஷயமும் இருக்குது, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. ஓகேவா? ஏன்னா நம்ம எதை கான்சென்ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஒரே மோட்டோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்சிஸ்டண்ட்டாக ஒரு 1000 ரூபா, அவ்வளோதான். வேலைக்கு போகக்கூடாது. ஓகேவா? கன்சிஸ்டண்ட்டாக ஒரு 1000 ரூபா, வேலைக்கு போகக்கூடாது. நம்ம வந்து இந்த மோட்டோ தான் எடுக்கிறோம். ஓகேவா? நமக்கு வந்து என்ன சொல்கிறது, ஒரு 5000 10,000 எடுக்கலாம், இதில் எடுக்கலாம். கண்டிப்பாக 5000 10,000 எடுக்கலாம். பட் நம்ம அதெல்லாம் எடுக்கல. கன்சிஸ்டண்ட்டாக எனக்கு 1000 ரூபா வேணும். 20 நாளில் ஒரு 5 நாள் ஒதுக்கிடுங்க. 500 அதுக்கு கொடுத்துருங்க, மைனஸில் போயிட்டோம். பாக்கி 15 நாள். ஓகேவா? 15,000 ரூபா. அந்த 500 போணுச்சுன்னா அதில் பார்த்திங்கன்னா எவ்வளோ, 2000 போதா? ஓகேவா? 2500 போதா? 2500 மாதம் இதை எடுக்கணும் ஸ்டார்டிங்கில். ஓகேவா? இந்த ஜேர்னியில் தான் நம்ம போகிறோம். ஓகேவா? இதுக்கு தேவை லேப்டாப்பு, கைட் ஆப்பு. ஓகே, ஸோ இதுதான் தேவை. எஃபர்ட் போடுறது. மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் அதை வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்க்கணும். இவ்வளோ தான் தேவை. ஓகேவா? கிளாரிட்டியாக உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஓகே, வேறு எதுவும் டவுட் இருந்தால் எனக்கு ஃபோன் பண்ணி பேசுங்க. ஓகேவா? ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக உள்ளே போகலாம். ஓகேவா? மார்க்கெட் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, என்ன ஆகுறது அப்படின்னு நான் ஒரு லைவ் வீடியோ ஒன்று போடணுன்னு இருக்கேன். பட் ஆனால் அதை வந்து போடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சிபியில் வந்து அந்த மாதிரி சில டார்ச்சர்ஸ் இருக்குது. ஓகே, அதனால தான் போடாமல் இருக்கேன். பட் எனிஹோ ஒரு நாள் நம்ம ட்ரை பண்ணலாம். ஓகேவா? ஸோ நாளைக்கு இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராக்தில் இதயன் ஃப்ரம் தஞ்சாவூர்.